இந்த டைம் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு. நம்ம மாடியில் அழகாக வந்து பாவக்காய் செடி வளர்ந்து வந்துருந்துச்சு. 4 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு மினி விளாகில் போட்டிருந்தேன் இல்லையா, நல்லா பாவக்காய் விதையை 10 நாள் வெயிலில் காய வச்சு அது நல்லா கருப்பானதுக்கப்புறமா விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் பண்ணேன். ஆனால் அந்த டைமில் க்ரோவாகவே இல்லை, நான் கூட வளராதுன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வளர்ந்துருந்துச்சு. பார்த்தோன்னே நான் வந்து வானத்தை தொட்டுட்டு வர அளவுக்கு சந்தோஷப்பட்டேன். சரி பாவக்காய் செடி இப்போ நல்லா படர்ந்து வரும், பின்னாடி கொடியெல்லாம் வந்து கட்டி விடலான்னு சொல்லி நான் ஒரு கனவு கோட்டை கட்டியிருந்தேன். நான் பெத்த வானரம் மாடிக்கு போய் விளையாடுறேன்னு சொல்லிட்டு அந்த செடி அக்கு வேற ஆணி வேற பிச்சை எறிஞ்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்த வெறிக்கி அப்படியே அவளை போட்டு துவச்சிட்டு எனக்குன்னே பிறந்து வருவீங்களாடான்னு சொல்லிட்டு அடி நடிச்சிட்டு அவளை நான். எனக்கு ரொம்பவே அந்த கஷ்டமாக இருந்துச்சு. இருக்காங்க நான் அழகாக தான் செஞ்சேன். ஏன்னா எனக்கும் செடிக்கும் செட்டே ஆக மாட்டேது. ஆல்ரெடி நம்ம 2 ரோஸ் செடி வச்சது வந்துட்டு தம்பி ஆப்ரேஷனுக்கு அம்மா ஊருக்கு போன கேப்பில் வெயிலில் பாவம் அது கருகிடுச்சு. சரி இதையாவது காப்பாற்றலான்னா இதையை பிச்சு போட்டா. இந்த அருந்த வாளுங்களெல்லாம் வச்சுட்டு என்ன தான் செய்யறதுனே தெரியல. இதுக்கப்புறமாவது சரி ஓகே நம்ம செடியெல்லாம் வாங்கி பத்திரமா சேஃபாக வளர்க்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன்.